கைஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் இந்தியா vs நியூசிலாந்து T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் நம்ம அகமதாபாத் ஸ்டேடியத்தில் இன்று தொடங்குகிறது. லாஸ்ட் மேட்சாக இதை நடுவும் டாஸ் பண்ணுவோம். ஹெட்செட் சூஸ் பண்ணுவோம். சூர்யார் யாதவ் நேற்று சரியான 5ஆம் தேதி சரியான சேசிங்க. யாரெல்லாம் அந்த மேட்சை பார்த்தீங்களா கையை தூக்கிங்க. கடைசி ஒரு வரைக்கும் பார்த்தேன். சிவந்து கடைசி 2 பாலை கொளுத்தி விட்டேன். ஃபஸ்ட் 2 பால், அதுக்கடுத்து 4 பால் மேட்ச் முடிச்சிட்டார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அதே மாதிரி இன்று ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்காரு. நியூசிலாந்து சேஸ் சைஃபர் டு ஃபின் ஆலண்ட் போன மேட்ச் 50. அதுக்கு ஏற்ற மாதிரி அக்கர் லென்த்தில் வைப்பாங்க. நீ ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஆரம்பிக்கிறாரு ஹர்ஷ்தீப் சிங். ஓ டாட் பால். ஹர்ஷ்தீப் சிங் இன்னைக்கு விக்கெட்டு தூக்கியிருக்காரு. சரியான விக்கெட்டுங்க, சரியான விக்கெட்டு. டீம் சைபட் காலி. 3 பாலுக்கு 4 ரன். அங்கே பாருங்க என்ன மாதிரி ஆக்கரில் ஸ்டம்பை கிழிச்சு விட்டாரு. நாய் ஒன்று கசகசன்னு கைஸ், மனசு கஷ்டமாகுது. ஓகே ரவீந்திரா மறக்காம இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது ஒரு ஃபைனல் யாக்கரே வைப்போம். நம்மளுக்கு இனிமேல் யாக்கரை வச்சு பழக்கமாகிடுச்சு. ஓ யார் கிடைக்கிறடா நீ ஏமாத்துக்கார அப்படி அப்படின்னு சொல்லாதீங்க. நம்மளுக்கு அதை வச்சு தான் பழக்கம் கைஸ். எல்லா கேம்லையும் கிரிக்கெட் கேம்லையும் யாக்கரை வச்சே பழக்க போயிடுச்சு. இது எனக்கு சொல்லித்தந்தது என் ஃப்ரெண்டு அருண். யாருக்கு ரைடா 2 அடிக்க முடியாதுன்னு. ஓகே கடைசி இந்த ஒரு முடிவு 8க்கு 1 ரவீந்திரா இந்த மேட்சில் கலக்குவாரா இல்லை குலுக்குவாரா என்று தெரியவில்லை. அடி பொழப்பார் மற்றும் எனக்கு தெரிகிறது ஹர்ஷ்தீப் சிங். பம் பம் பம்ரா பம் பம் பம்ரா பம் பம் பம்ரா பண்ண மேட்சை என்ன சுருறாரு அவ்வாடே. 100 ரன்னு நாட் அவுட் பேட்ஸ் பண்ணு. இன்னொரு கேமியோ இன்னிங்ஸு இந்த மேட்ச்சில் அது நடக்காதான்னு தெரியல. என்ன பும்ரா சாப்பிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. கடைசி பால் சரி 2வது பால் ஓய் நல்ல லென்த்து கவர் ஸ்ட்ரைஸ் ஆகா காலி. கொச்சி பும்ரா கொச்சி பும்ராவின் கொச்சி கலட்ட விட்டது. ரவீந்திரா காலி. ஒரே 4 தான். 26 தான் அடி இருக்காரு. மனசே கேட்கலானா பும்ரா பாருங்க 2 ஸ்டம்பு நாச்சுன்னு கலண்டுச்சு. டேவான் கான்வே போவாங்களா? ஏன் சவுட்டு போட்டு 2வது விக்கெட்டு பும்ராவின் 2வது விக்கெட். இந்த மேட்ச்சில் இன்னும் மீறி இருக்கிறதா? நாட் அவுட்டான்னு தெரில. அவுட்டுன்னு நினைக்கிறேன். ரிவியூக்கு போயிருக்காருங்க பின்னால கான்வே. நான் ஃபஸ்ட்டு நம்ம லேட்டாக வராரு. சும்மா ஸ்விங் பண்ணுறாரு. அவுட் இல்லை. பத்தாலே திடீர் அவுட் இல்லை. அவுட்டா? அது சைடில் தானே இருந்தாருங்க. கிட்டீங்க போட்டு எங்க அவுட்டு. 2வது விக்கெட் பும்ராவின். 2வது தலைக்கன். இன்னும் செலிப்ரேஷன் பண்ண போகிறாரு. கொலாபரேஷன் அடுத்து இன்னும் 20 நாள் கழிச்சு ஐபிஎல் ஸ்டார்ட்டு. சிஎஸ்கே டீம் வச்சு விளாட போகிறேன் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ வச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கன்ஃபார்ம் போடுவேன். கான்வே டக் அவுட்டு கான்வே என்ற பெயரால் அழைக்கப்படுவார் இனிமேலேருந்து. வச்சு 1.5 கலரப்பட்டது செல்ஃபி செலிப்ரேஷன் இந்தியா பார்க்குறோம். போட்டு இன்னைக்கு 4வது விக்கெட்டா இந்தியா தூக்குறாங்க. சுரி மறி 9க்கு 4 ஃபின் ஆலண்ட் காலி. 1 மேட்ச் 100. இந்த மேட்ச் 1
என்னங்க ஃபைனலில் இது திருப்பமாக இருக்குமா என்று தெரியவில்லை. கசடடா இறங்கலாம் கிளன் பிள்ளிப்பு வந்திருக்காரு. அடுத்த விக்கெட்டு. என்னங்க இது கிளன் பிலிப் அவுட். அதுவும் ஷாட்டு நேர் இறங்கி விட்டுருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சில். ஷாண்ட்னர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஓகே ஆல்ரெடி அசதீப் 3 விக்கெட் டேக்கண்டு. பவுண்ட்ரி 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 பவுண்ட்ரி. இங்கு பெரிய ரன்கள் தேவையில்லை. மிச்சல் சாண்ட்னர் எனக்கு தெரிஞ்சு ஏங்க மிச்சல் சாண்ட்னர் டேரலி மிச்சல் சாண்ட்னர் வச்சிருக்காரு கைஸ் இவரே. பாருங்கள் நம்ம லென்த் ஷார்ட் பாலாக அப்போது நம்ம முதல் பால் இதுதாங்க நம்ம ஃபஸ்ட் தடவை ஷார்ட் பால் வைக்கிறது இந்த வேர்ல்டு கப்பில். ஓய் நல்லா அடி ஓட்டாருங்க கைஸ். அடி மண்டுன்னு விட்டுச்சு. இது என்ன ஆஃப் சைடா லெக் சைடான்னு தெரில. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கான். யாஸ் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் வெந்திருக்கிறது. மிச்சா வந்திருக்காரு. போய்ட்டு இந்த மேட்ச்சை சுடுவார். அவர் ஜெர்சி நம்பருக்கு அடிப்பார். 70 ரன்னு சும்மா குத்துவார். ரொம்ப நாளையா டார்கெட்டு. ஏன்னா அது 2025 ஆனால் போட்டு விக்கெட்டு ஷார்ட் பால் விக்கெட்டுங்க. இது நான் சும்மா தான் கழிச்சு விட்டாங்க. எப்படி அவுட்னாரான்னே தெரில. நான் அவுட்டு கிளியர் விக்கெட்டு. டேரல் மிச்சல் டக் அவுட். அதுவும் இங்கே பாருங்கள் கிளியராக இறங்கிட்டார். ஸ்டம்பை குச்சி கழட்டிட்டார் கைஸ். குச்சி கழட்டி விட்டார். மேட்சில் இன்னும் உயிர் இருக்கிறதா கேட்டால் போம்ரா கையில் தான் மேட்ச் இருக்கிறது என்று தெரிய வருகிறது. என்னங்க போட்டார். சும்மா கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சார். அதை அடிக்க முடியாமல் அவுட் ஆகிட்டு போனார். தேர்தல் இது யாக்கரப்பார் பும்ரா யாக்கர் தோதி. பும்ரா யாக்கர் கிங்கு என்று பேர் போனவர். அடிமேல் அடி கொண்டு கொண்டிருக்கிறது. அடிமேல் அடி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஹென்றி அதுக்கடுத்து ஹென்ரியோட பவுலிங்கை பார்த்து சமாளிக்க தெரியாமல் இந்தியா அவுட் ஆகிட்டேன். ஒன்றுமே செய்ய முடியாது. 17 ரன்கள் 6 விக்கெட்டு. சும்மா ஸ்கெல்லு கேட்சா இல்லையா? கமெண்டேட்டரால் கலைக்கப்பட்ட வருண் சக்கரவர்த்தி அடுத்தவர் தான் அவர். போடு என்ன பாலுங்க பாடே சரியான ஸ்பீடுலாண்ணா. பும்ராயின் தூதி யாருக்கு எங்கன்னு ஆனால் ஃபைனலில் மட்டும் அந்த அவ்வளோ யாருக்கும் வைக்கலன்னு வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் நியூசிலாந்து கிட்டல கன்ஃபார்ம் விளையாடிக்கிட்ட தான் அந்த கடைசி ஓவரில் இப்போ பலப்பார் இதாக்கரைக்கிறோம். ஃபஸ்ட் தடவை ஸ்பின்னருக்கு ஓவரில் ஸ்பின்னரு டேக் ஆன் பண்ணியிருக்காருங்க. ஸ்பின்னரு ஷார்ட் பால் போடும் இனிமேலேருந்து. அதெல்லாம் பழைய சைஸ் பெண்ணா என்னம்மா கண்ணே சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான். 17 காரு இப்படி ஆண்டா காலி முடிஞ்சு. சக்கரவர்த்தி தான் மும்பையின் பிளேயரின் விக்கெட்டை தூக்கி வைத்திட்டார்கள். சாட்னர் காலி 5 பால் 4 ஓடா. அது ஹர்ஷதீப் சிங் பிடிக்க எம்ஐயின் அடுத்த விக்கெட்டு. லாபேக் பஞ்சாப் பிளேயர் பிடிச்சிருக்காரு. லாபேக் ஜேக்கப் டஃபி ஆர்சிபி. அவர் என்ன செய்வார் இந்த மேட்ச்சில்? ஹென்றி மற்றும் சிஎஸ்கே ஆர்சிபி நிற்கிறாங்க. சில ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ஸில் நிற்கிறாங்க பேட் ஹேண்டர்ஸில். அண்ட் ஆனால் பவுலிங்கில் கேகேஆரின் ஸ்பின்னர் இருக்கிறார் வருண். ஜேக்கப் டஃபி எஸ் ஜேக்கப் பத்தல் இது ஜேக்கப் பத்தல். என்ன அடி வருண் சக்கரவர்த்தி பீஸ் கேட்டா தெரில.
முடியவே முடியாது. வருணே என்னப்பா வருணே இப்போ கொஞ்சம் லைட் யாக்கர் வைக்கிறாரு. லைட்டாக யாக்கர் எடுக்கிற முயற்சி செய்வாரா? எஸ் செஞ்சுருக்காரு. மேடனா எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு மேடனாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேடன் நல்லா இருக்காது பாஸ். அக்ஷர் பட்டேலை நேற்று சோகி போட்டு சொல்கிறாங்க மேட்ச்சில். அம்மாடியும் என்ன அடிடா இங்கிலாண்டு. டே தம்பி இங்கிலாண்டு பெத்தாலே பக்காங்க. அக்ஷர் பட்டேலை சும்மா சொல்ல முடியாது. கேட்ச் பிடிச்சாரு அங்கே பெருசாக இந்த பக்கம். அக்ஷர் பட்டேல் மாற்றி 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 பிடிச்சாங்க. எஸ் பவுண்ட்ரி. ரன்னே வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ரன் வருதுங்க. அப்பா இன்னும் கொடுக்குற கொடுப்பில் நல்லா ரன்ஸ் வருது. நல்ல ஆஃப் ஸ்பின்னர். நல்ல எச்சுங்க இது வந்து முயற்சி. இந்த மாதிரி பால் போடுறது சுற்பட்டில் இதெல்லாம் புதுசல்ல பல செய்தான். ஆனால் இருக்கிறது என்னமோ வேர்ல்டு கப்பின் உறுதிதான். ஃபீல்டிங் லைட் சேஞ்சு. எங்கே இருக்கு 2 ஃபீல்டு? அப்படியே ஸ்ட்ரைட் வா, அப்படியே ஸ்ட்ரைட் ஆடு. நீ அப்படியே என்ன செய்கிற தெரியுமா? இங்கே ஆடு. இதுதான் உனக்கு சரி. ஆஃப் ஸ்பின் அப்புறம் ஆஃப் ஸ்பின். ஸ்பின்னர் ஓய் நேராக ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா தான் சந்தேகமே. ஹர்திக் பாண்டியா தான். அப்புறம் நான் சொல்கிறேன் ஸ்பின்னர்ஸு இப்போ ஹர்திக் பாண்டியாவும் வருவேன். எஸ் ஹர்திக் பாண்டியா தாங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி நினச்சி 29 ரன்னு 17 ரன்னு பாட்டிக்கு பொறிஞ்சு 29. வேர்ல்டு கப்பின் உறுதி யாருக்கு என்று தெரியவில்லை. அடுத்த வாரம் நான் ஹர்திக் கொடுக்க பண்ணி நான். ஹார்திக் பாண்டியா எப்படி போடுவார்னு தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு போடுவார். ஸ்பீடு வேணும். ஸ்பீடில் அட்டி போவான். நீ லேட்டு ஸ்டார் நான் சரியான ஸ்பீடு. எஸ் இந்த மாதிரி ஸ்பீடு தான் வேணும். இந்த மாதிரி ஸ்பீடு இதே லென்த்து மைண்ட் அண்ட் லென்த். ஒயிட் ஸ்விங் அவுட் ஸ்விங்கர் வைக்கிறாரு. எஸ் பவுண்ட்ரி. அவுட் ஸ்விங்கர் வச்சால். அண்ட் ரியாக் ஆஃப் டஃபி கன்ஃபார்ம். இந்த வருஷம் யாருக்கு முடிவு என்று தெரியவில்லை. ஆனால் முடிவு என்பதோ அவரின் கைகளால் அல்ல. அப்படிங்க நிற்க போகிற அவ்வளோதானே. ப்ரோ என்ன அப்படியே ஒரு லைன் போட்டு அடிக்கதான் செய்வான். ஆனால் இந்த மாதிரி பால் போட்டால் அடிக்க மாட்டான். எஸ் ஹார்திக் பாண்டியா இந்த மேட்ச்சில் மிஸ் தரா எடுக்கிறனால நல்ல ஸ்விங். 33-7. Check of Duffy. Check of Duffy. நல்ல பால். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பால் போடுற சைஸ் டீம் இந்தியாவுக்கும் அவர்களுக்கும் நல்லது. போடு கேச்சா. ரன் அவுட்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிங்கிள் தான். 5 ரன் ஓவரில் ஹர்திக் பாண்டியா எடுத்துகிட்டு வந்ததுக்கு நல்ல சம்பவம் வந்து 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு இப்போ என்ன அதுக்கு 4 ஓவர் போய் செய்ய போகிறாங்க. அவ்வளோதான். அந்த பக்கம் ஒருத்தன் போ, அப்படியே நீ பின்னாடி போ, அப்படியே நீ பின்னாடி போய் 5 பேர் வெளியே வேண்டாங்க. Check of Duffy. போடே இந்த மாதிரியான ஓவர் லென்த் ஓவரெல்லாம் இங்கே எப்படி நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள். ஃபீல்டிங்னா நாங்கள் தான் அப்படி ஒரு மேட்ச்சில் ஃபீல்டிங் பயலு அபிஷேக் ஓய் யார் ஓகே சிங்கிள் தான்.
விக்கெட் போனால் அப்புறம் விக்கெட்டே போகல இன்னும் வரைக்கும் முடிச்சே ஆகணுன்ற நிலைமை போட்டி இந்தியாவுக்கு இருக்கு. வேர்ல்டு கப்பை தோற்க வேண்டும் என்றால் இத்தனை சுவைகள், இத்தனை பெருமைகள், இத்தனை தடைகளை தாண்டி தான் வரேன். பாய் அபிஷேக்கோட கடைசி 2 பந்துகளில் முதல் பந்து சிங்கிள் கிடையாது. பெரிய ஸ்கோர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ சப்ப ஸ்கோர் அடிச்சுட்டு இருக்காங்க. சப்ப ஸ்கோர்லாம் எனக்கு வேண்டாம், ஹை ஸ்கோர் தான் எனக்கு வேணும். 30-80 அப்படின்னு அடி. நல்லா அடிக்கிறாங்க இவங்க 2 பேருக்குள்ள. ஒரு கிரேட் லென்த் அண்ட் பார்ட்னர்ஷிப் வந்துருக்குது. பார்ட்னர்ஷிப் ஓய்டா டாட் பால் தான். நல்ல பால். அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் லென்த்து. நாற்பத்தி 42 வந்துருச்சுங்க இப்போயே ஸ்கோரு. ஆனால் தெரிஞ்சு 180 வந்துடும். இப்படாதீங்க, 180 தான். 180 ஸ்கோர். இல்லை, வருணை தூக்கி சொல்வதற்கு பயப்படுகிறார் ஹென்றி. சிஎஸ்கேவின் ஹென்றி என்று ஃபார்முக்கு வந்து விட்டார். அப்படி என்றால் ஹென்றி என்ற பெயரில் மாற்றிக்க வேண்டும். ஹென்றி இந்த மேட்ச்லேருந்து ஃபார்ம் கைஸ். ஃபைனலில் ஏதோ ஒரு பிளேயர் எங்கேயோ இந்தியாவுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் இன்று ஹென்றி வந்திருக்காரு. 2 ஆள் என்ன செமிஃபைனலில் ஜேக்கப் டஃபினா இந்த மேட்ச்சில், ஜேக்கப் பெத்தல்னா இந்த மேட்ச்சில் இவர் ஜேக்கப் பெத்தல் யார் 100 அவரை தூபே தாங்க விட்டாக்குனாரு. என்னங்க ஷார்ட்லேருந்து ஆகிறாரு. லென்த்தாக உள்ளே இறங்கிட்டாருன்னா போதும். வேர்ல்டு கப்பில் இல்லை இனிமே இந்த போட்டியில். வேர்ல்டு கப்பில் இல்லை. 49 ஸ்கோர் வந்துருச்சு. சொருவல் யாருமே இல்லை. இங்கிலாந்து 10 எடுத்துக்கிட்டார். சக்கரவர்த்தி தான் டேக்கான் பண்ணியிருக்காரு. பட்டே தான் ஒரு ரொம்ப ஹென்றி ஆன் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்குவார். டாப் ஸ்பின்னு போவார். இப்போ பாருங்கள், டாப் ஸ்பின் 49 ரன்களில் இருக்காங்க. இப்போ நியூசிலாந்து இருக்காங்க. நல்ல டாட் பால். நான் அந்த வீடியோ காட்டி தான் ஷார்ட் பாலாக போட்டுட்டு வைக்க ஆரம்பிச்சிடுவேன். டிஸ்க்ளைமர் போட்டேன். இதனாலதான் அப்படி வந்து இருக்குதே. நியூசிலாண்டோட 50 வந்து இருக்குது. 7 விக்கெட் போனாலும் இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. அதனால டீம் மேக்கரில் இவர் எடுத்து விட்டுறாங்க. இந்தியா டீம் பவுலிங் மோஸ்ட் ஃபிகர் அப்படின்ற மாதிரி. பவுண்ட்ரி அப்படின்ற மாதிரி. ஓகே, இதோட அந்த ஓவர் முடிச்சுக்கிறேங்க. 87 ரன்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்க இந்தியா நீட்டு ஃபுல்லாக ஷார்ட் பால் யார்க்கர் மட்டும் விக்கெட் எடுத்துட்டு 3 விக்கெட்டு. மேட் ஹென்றி வந்திருக்காரு. இவர் கையில் தான் நீ மேட்ச்சு. 87 அடிப்பாங்களா?
எப்படியோ ஒரு வழியாக இந்தியா ஃபைனலில் ஜெயித்து விட்டது. 9.5 ஓவர் 8 விக்கெட் வித்தியாசத்தில் முடிச்சு வச்சுட்டாங்க. இன்று அசதீப்பின் மேன் ஆஃப் த மேட்ச் யாஸ் தூக்குறாங்க. அங்கே பாருங்க, செலப்ரேஷன். இந்தியா ஆர் த சாம்பியன்ஸ். இந்த போட்டியில் T20 வேர்ல்டு கப் 2026 சாம்பியன்ஸ் ஆகிறார்கள். இந்தியா ஆர் த சாம்பியன். செலப்ரேஷன்ஸ். முடித்து வைத்து விட்டார். வின்னர் இந்தியா. இந்தியா வின் அப்படின்ற